எப்படி அந்த 2 பெண்களும் உயிர் போச்சு? ஏன் ஆம்புலன்ஸ்ல அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்து கூட, அதாவது அடிபட்டு கிடந்த அந்த பெண்கள் கூடயே பேரண்ட்ஸ் எல்லாருமே இருந்து கூட, பேரண்ட்ஸ், அவங்க அக்கா எல்லாரும் இருந்து கூட ஏன் அவங்கள கூட கூட்டிட்டு வரல? அதேபோல ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு ஐசியூ வார்டுக்குள்ள ஏன் இவங்கள அனுமதிக்கல? ஏன் எந்த பேரண்ட்ஸையும் எல்லாரையுமே, அதாவது குடும்ப உறுப்பினர், பேரண்ட்ஸ் எல்லாருமே ஏன் அனுமதிக்கல? உள்ள ஏன் அனுமதிக்கல? உள்ள என்ன நடந்தது? அப்படிங்கிறது, அதாவது ஒரு சிகிச்சை குடுக்குறாங்கன்னா, அது அவங்க குடும்ப உறுப்பினருக்கு தெரிஞ்சா நல்லது தானே! இதுல என்ன இருக்கு? எல்லாமே தெரிஞ்சு தானே பண்றாங்க, ஐசியூ வார்டுல. ஸோ குடும்ப உறுப்பினரும் கூட இருக்கலாம் இருக்கலாம் இல்லையா? என்ன என்ன நடக்குது? என்ன பண்றாங்க? என்ன சிகிச்சை குடுக்குறாங்க? அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஏன் அதுக்கு அனுமதி குடுக்கல? ஸோ இதுதான் பொதுமக்களோட கேள்வி. இதுதான் பொதுமக்களோட கேள்வியா இருக்குது. அதேபோல ஏன் கரண்ட் ஆஃப் ஆச்சு? ஏன் கரண்ட் ஆஃப் ஆச்சு? ஏன் ஒரு கும்பல் பொதுமக்கள தாக்கிச்சு? அவங்க கத்திய வச்சு கூட தாக்குனாங்க. கத்திய வச்சு கூட தாக்குனதாக பொதுமக்கள் சொல்றாங்க. ஏன் தாக்குச்சு? ஏன் தடியடி நடத்துனாங்க? ஏன் இன்டர்நெட் ஒர்க் ஆவல? ஏன் செல்ஃபோன் டவர் எடுக்கல? செல்ஃபோன் டவர் ஒர்க் ஆவல. எதுவுமே ஒர்க் ஆவல. டவரே ஒர்க் ஆவல. ஏன் ஒர்க் ஆவல? ஸோ இதெல்லாம் பல கேள்விகள். பொதுமக்கள்ட்ட இருந்து இது பல கேள்விகள். அதேபோல அங்கருந்து அங்கருந்து வந்த வந்த உடனே, அதாவது ஆம்புலன்ஸ்ல ஏத்தும்போது 2 பேரும் நல்லா தான் இருந்திருக்காங்க. எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோனே இறந்தாங்க? கேட்டா, ஒருத்தர் இறந்தே தான் வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தர் சிகிச்சையில இறந்ததா சொல்றாங்க. ஸோ என்ன சிகிச்சை குடுத்தீங்க? எப்படி இறந்தாங்க? ஆனா அவங்க 2 பேருமே உயிரோட தானே வந்தாங்க. ஆம்புலன்ஸ்ல இருந்து வரும்போது, அதாவது ஆம்புலன்ஸ்ல ஏத்தம்போது அவங்க 2 பேருமே உயிரோட தானே வந்தாங்க. அதேபோல ஒரு நெரிசல் நெரிசல்ல அங்க பல பேர் அங்க மூச்சு திணறல்ல, இல்ல நெரிசல்ல சிக்கி அவங்க காயமடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பாட்லயே முதலுதவி குடுத்தா என்ன? எதுக்கு ஐசியூ வார்டுல கொண்டு போய் முதலுதவி குடுக்கணும்?